Hello guys, welcome back to our ECE preparation. இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்மா ஒன்றும் இல்லை, ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து டிஃபால்ட்டாக EEE சிலபஸில் லாஸ்ட் யூனிட்டில் வரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ECE ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நம்ம என்னது ரிவைஸ்டு சிலபஸ் தான் 514 தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விதத்தில் யூனிட் 10 நீங்கள் டிஃபால்ட்டாக ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட்டை நீங்கள் கவர் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அந்த சப்ஜெக்டை எப்படி படிக்கிறது, முதல்ல என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இது. ஓகே, ஸோ நீங்கள் கேட்கலாமா, நிறைய யூனிட்ஸ் இருக்கும்போது பர்டிகுலராக இந்த சப்ஜெக்டை நீங்கள் ஏன் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து லாஸ்ட் வீக்கு நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, ஈவன் ஃபுல் கோர்ஸாக இருக்கட்டும் இல்லை செப்பரேட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுற பசங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் லாஸ்ட் வீக் என்ன கொடுத்துருந்தேன்னா இந்த சப்ஜெக்ட் தான் வீடியோஸ் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீக் வந்து மிஷின்ஸ் லான்ச் பண்ணுவேன்ப்பா. ஓகேங்களா? ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறது வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு. ஓகேவா? நமக்கு ரிவைஸ்டு சிலபஸில், அதாவது 514 சிலபஸில் டிஜிட்டல் அண்ட் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் கம்பைன் பண்ணி தான் ஒரு யூனிட்டு. ஸோ அதை தான் இந்த வீக் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது அப்படியே இருக்கட்டும். எதுக்கு இந்த பர்டிகுலராக இந்த சப்ஜெக்டை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ என்னென்னா, இது ஓவராலாக கொடுக்கக்கூடிய வீடியோப்பா. நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்களுக்கும் இந்த பேப்பர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, பர்டிகுலராக EEE ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சிலபஸ்க்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. 514 எழுதுவீங்க, அதே மாதிரி 400 எழுதுவீங்க. ஓகேங்களா? 400 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈபிக்கான சிலபஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா, இது வந்து இங்கே நான் கொடுத்துருக்கிறது வந்து 514 சிலபஸ். ஓகே, ஸோ 514ல் யூனிட் 10ல் ரினியூவபிள் எனர்ஜி போத் ECE அண்ட் EEE இந்த பேப்பர்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் 400 சிலபஸ், இது வந்து 400 சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 10, அதுக்கும் நீங்கள் இந்த யூனிட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே மேம், இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. இதை என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைப்பா, உங்களுக்கு 514ஆவது பரவாயில்ல, உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு 20 கொஷின்ஸு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பட் EB சிலபஸில் இது என்னது 25 கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து கேட்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த பேப்பருக்கான இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ரொம்பவே தீவிரமாக இந்த பேப்பரை வந்து கவர் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பேப்பர், அதுக்கு தான் இந்த ஐடியா, இந்த பேப்பரை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓவராலாக ஜஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரிலேட்டடாக சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது, அதை நான் வீடியோக்கு எண்டிங்கில் கொடுக்குறேன். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஸோ அப்போ கொஷின்ஸ் வந்து டெஃபினட்டாக நீங்கள் EEE ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் 25 கொஷின்ஸ் வரைக்கும் நீ ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். 514 சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 20 கொஷின்ஸ் வந்து டெஃபினட்டாக அதுலேருந்து கேட்பாங்கங்கிறது உறுதியாயிடுச்சு. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, இது என்ன பேப்பர் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கல் பேப்பர். ஓகே, ஏன்னா இதெல்லாமே ஸ்டூடெண்ட் வந்து ஒவ்வொருத்தவங்களாக கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ தான் நான் யோசித்தேன், ஸோ ஏன் இது காமனாக நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடக்கூடாது அப்படிங்கும் போது தான் அடுத்தடுத்து கேட்குறவங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், இல்லைம்மா இது ரிலேட்டடாக நான் வீடியோ போடுவேன், ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். ஸோ இந்த அடிப்படையில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ரோச் பண்ணணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் ஜஸ்ட்டு பேப்பர் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா இது தியரி பேப்பர். ஓகேவா? ஸோ இதை எதுக்கு நான் திருப்பி தியரி பேப்பர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தியரி பேப்பர் அப்படிங்கிறது எப்படிப்பா இருக்கும். இப்போது ஒரு சிம்பிளாக ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்களேன், சம்திங் ஏதோ ஒரு பேப்பர். இப்போ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக என்னது, நம்பர் சிஸ்டமு, லாஜிக் கேட்ஸு, பூலியன் அல்ஜிப்ரா, காம்பினேஷனல், சீக்வென்ஷியல், தென் கன்வெர்ட்டர்ஸ். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக நமக்கு என்ன வரும்னா செமிகண்டக்டர் மெமரி. ஸோ இந்த டாபிக்ஸ்குள்ளேருந்து தான் கவர் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த க்ரைட்டீரியாவில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அவங்க அதுக்குள்ளேயுமே எப்படி அசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்பர் சிஸ்டமில் ஒரு கொஷினு, லாஜிக் கேட்ஸில் 2 கொஷினு, பூலியன் அல்ஜிப்ராவில் ஒரு கொஷின்ஸு, காம்பினேஷன் சர்க்கியூட்டில் 3 கொஷின்ஸு, சீக்வென்ஷியலில் 2 கொஷின்ஸ்னு இந்த மாதிரி எடுப்பாங்க. ஓகேங்களா? அதனால தான் சில பேப்பர்ஸ்க்கு சம் க்ரைட்டீரியாவில் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் இது தியரி பேப்பர் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, உன்னோட சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் பேஸ் பண்ணி தான் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 2மே சேம் சிலபஸ் தான். ஓகே, இதில் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஒயரிங்லாம் அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க 514ல். பட் ஆனால் 400ல் இதில் இருக்காது.
அதர் தென் நீங்கள் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ மேம் அப்போ ஒன்லி ப்ராப்ளம்ஸா ஒன்லி தியரியா, அப்போ ப்ராப்ளம்ஸே வராதா அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் அதில் குட்டி குட்டி மெஷர்மெண்ட் நம்ம கண்டுபிடிப்போம்ல. இது A to Z தியரி பேப்பர். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சம்திங் கொஞ்சம் அதாவது என்ன அப்படின்னா எஃபிஷியன்சியாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி லிட்டில் பிட் பேராமீட்டர்ஸ் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு அதில் என்ன எப்படி கேட்பாங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நீ என்ன அப்படின்னா பேப்பரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா திருப்பி சொல்கிற விஷயம் என்னென்னா எல்லாரோட மைண்ட் செட்டுமே மேம் மிஷின்ஸ்லாம் நான் இதில் செமஸ்டர்லேயே பக்காவாக எழுதி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் மேம். ஸோ அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா 20யும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் மற்ற பேப்பர்ஸ்லாம் ஃபுல் மார்க் எடுக்கும்போது இதுக்கு நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லையேன்னு தயவு செய்து கேட்கக்கூடாது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், செமஸ்டரில் 5 யூனிட்டில் 4 யூனிட் படிச்சுட்டு போனால் கூட டெஃபினட்டாக நம்ம 70 மார்க் கூட எடுத்துருவோம். மினிமம் 70 கூட எடுத்துடலாம். ஓகேங்களா? பட் ஆனால் இதில் அப்படி கிடையாது. எல்லா யூனிட்ஸுமே நீ இண்டிவிஜுவலாக டச் பண்ணியே இருக்கணும். அதில் நீ 70-80% முடிச்சிருந்தா கூட ஓகே. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே நீ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த விதத்தில் இந்த பேப்பரை நீ கண்டிப்பாக டச் பண்ணியே இருக்கணும். தியரி பேப்பருங்கிறதுனால அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸாக தான் நீங்கள் கவர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான சோர்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு திங் தியரி பேப்பர் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான அதாவது அந்த பேப்பர் ரிலேட்டடாக உனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா சோர்ஸ் இருக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்தது ஜஸ்ட்டு பேசிக்ஸ் திங்ஸ் தெரியணும். என்ன மேம் இப்போ தான் டாப்பிக்கை மட்டும் படிங்கன்னு சொன்னீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோலார்னு உனக்கு கொடுத்துருக்காங்க, டாப்பிக்கில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிறைய டாபிக் இருக்குது. இப்போ அப்படி இல்லைனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாபிக் உங்களுக்கு ரினியூவபிள் எனர்ஜி. ஆக்சுவலாக இதெல்லாமே நான் ஃபேக்கல்ட்டி கிட்ட டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ அதோட அங்கேருந்து நான் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனாக தான் நான் உங்களுக்கு வீடியோவாக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ ரினியூவபிள் எனர்ஜிங்கிறது உன்னோட ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக இருந்தால் ஃபஸ்ட்டு எனர்ஜி சோர்ஸ், அதில் கன்வென்ஷனல், நான் கன்வென்ஷனல், ரினியூவபிள்னா என்ன, நான் ரினியூவபிள்னா என்ன, அந்த பேசிக் விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அப்போ டாபிக், ஏன்னா ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இப்போ சோலார் ரேடியேஷன் செல்லுன்னு கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல சோலார்னா என்ன, சோலார் எனர்ஜினா என்ன, அதை எதுக்கு இந்த பேப்பரில் படிக்கிறோம், அந்த மாதிரி பேசிக்ஸ் திங் தெரிஞ்சிருக்கணும். அப்போது மேம் அப்போ நான் நிறைய படிக்கிற மாதிரி இருக்குமே மேம், அப்போ நான் எப்படி மேம் படிக்கிறது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கப்பா. இப்போது அதர் சப்ஜெக்ட்ஸாக இருந்தது அப்படின்னா நீ நிறைய அதாவது ஒருத்தவங்க டீச் பண்ணுறது மூலமாக நீ லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது என்ன அப்படின்னா நீ ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இதெல்லாம் எப்படி வந்ததுனே தெரியல அப்படின்னு ஒருத்தவங்க கிளாஸஸ் எடுக்கும்போது அது புரியும். ஓகேவா? பட் இந்த பேப்பர் ஜஸ்ட் நீ கதையாக ரீட் பண்ணாலே போதும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பேப்பர் நம்ம எதில் பார்த்துருப்போம் அப்படின்னா இன்னொரு டவுட் கேட்டிருந்தாங்க, மேம் இந்த பேப்பர் EEE ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லா இதுலேயுமே இவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்களான்னு. அதையும் புரிஞ்சுக்கோங்க. EEE ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேப்பர் படிச்சிருக்காங்க. ஆனால் எதில் படிச்சிருப்பாங்கன்னா 1 and only AEயில் மட்டும்தான் இதை லாஸ்ட் யூனிட்டாக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் EEE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பேப்பர்ஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ 1 and only பர்டிகுலராக ஏஇக்கு மட்டும்தான் இந்த பேப்பர்ஸ் இருக்கும். அப்போது ஒவ்வொரு கோச்சிங்லேயுமே மேம் அப்போ இந்த சப்ஜெக்டில் கேட்கக்கூடிய 20 கொஷின்ஸுக்கும் கோச்சிங் கொடுத்துருவாங்க அப்படின்னா அது கொஷின் மார்க் தான். ஏன் அப்படின்னா தியரி பேப்பருங்கிறதுனால ஓவராலாக கவர் பண்ண முடியுமே தவிர கொஷின்ஸ் ஏரியா அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஐடியா சுத்தமாக இருக்காது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ அப்போ நீ அப்போ எப்படி மேம் அப்போ அந்த 20 கொஷின்ஸ்னால் இப்போது நீ இந்த 20 கொஷின்ஸ் அடிக்கணும்னா கண்டிப்பாக அடிக்கலாம், 20 or 25 கொஷின்ஸ். ஓகேங்களா? அது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட வே ஆஃப் அப்ரோச் ஸ்மார்ட் வேயாக இருந்தால் மட்டும்தான் இதில் 20 or 25 கொஷின்ஸ் அடிக்க முடியும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? மேம் பரவாயில்லையே மேம் இதில் விட்டு நான் அடுத்த பேப்பரில் பார்க்க போகிறேம்மா அப்படி நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா ஏரியா ஸ்கோரிங் பேப்பர்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? எல்லாத்தையும் தாண்டி எதுக்கு இதை பர்டிகுலராக சொல்கிறேன்னா இப்போ 500 பேர் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா 400 பேர் இந்த பேப்பரில் வீக்காக இருப்பாங்க. ஓகேவா? அப்போ உனக்கு ஒன்று தூக்கி கொடுக்குறது என்ன அப்படின்னா இந்த பேப்பர் உன்னை லீடிங்கில் காட்டும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அப்போ மற்றவங்கள மாதிரி நீங்களும் சரி இந்த பேப்பர் பார்த்துக்கலாம், சும்மா மேலோட்டமாக படிக்கலாம், சும்மா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறத விட கொஞ்சம் இன்டெப்த்தாக ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் மற்றவங்கள தாண்டி ஒரு படி லீடிங்கில் இருப்பீங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் இப்போ சொன்னீங்க தெரியுமா லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் மேம் ஒரு 4 கொஷின் போட்டிருந்தா உள்ளே போயிருக்கலாம் மேம், ஒரு 5 கொஷின் போட்டிருந்தா அது அந்த கேப்பை இந்த பேப்பர் ஃபில் பண்ணும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் இதுக்குன்னு செப்ரேட்டாக ஈவன் கொஷின்ஸாக இருக்கட்டும், கொஷின்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம தான் கொஷின்ஸ் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கான பெஸ்ட்டு வே என்ன அப்படின்னா ஈவன் நீங்கள் மெட்டீரியலோ இல்லை இது ரிலேட்டடாக சோர்ஸ் ஏதாவது கையில் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ரேண்டமாக ரீட் பண்ணுங்கள், அப்படியே கதையாக ரீட் பண்ணுங்கள். அதில் அங்கேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஐடென்டிஃபை தி கீ கான்செப்ட். ஓகேவா? ஸோ அப்போ நீ என்ன பண்ணுங்க அப்படின்னா
டாபிக் வைஸாக தான் கவர் பண்ணணும். அட் த சேம் டைம் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சோர்ஸ்லேருந்தே ஆரம்பிப்பாங்க, சோர்ஸு எனர்ஜி சோர்ஸ்லேருந்து ஆரம்பிப்பாங்க. அது அப்படியே எல்லாமே ரேண்டமாக படிச்சுட்டு அதில் கீ பாயிண்ட்ஸுன்னு இருக்கும் முக்கியமான. இப்போ சோலார் ரேடியேஷன் அப்படின்னா அந்த சோலார் ரேடியேஷன் அதோட மெயின் விஷயம் என்ன, ஸோ இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் வேர்டாக இருக்கட்டும், கீ பாயிண்ட்டாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா அதை மட்டும்தான் நோட் பண்ணணும். ஓகேங்களா மேம்? அதை மட்டும் நோட் பண்ணி வச்சு என்ன மேம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் உங்களுக்கு அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸில் கீழே ஆப்ஷனில் கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஈவன் அப்போ நீங்கள் என்ன தேவையில்லை அப்படின்னா பைகாட் பண்ண தேவையில்லை, பட் ஆனால் ஜஸ்ட்டு ரேண்டமாக ரீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ நீங்கள் டாப்பிக்கும் கவர் பண்ண மாதிரி இருக்கும், போர்ஷன்ஸும் கவர் பண்ண மாதிரி இருக்கும், ஓவராலாகவும் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. கீ பாயிண்ட்ஸ்னால் அதில் ஃபார்முலாஸு, டெஃபினேஷன். இப்போது சோலார் ரேடியேஷன் அப்படிங்கிறது வந்து ஓவராலாக இருக்கக்கூடிய விஷயம். அதில் அவங்க சம் மெத்தட் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை சம் டைப்ஸ் ஏதாவது இருக்கலாம். ஓகேங்களா? இல்லை அதில் ஏதாவது இருக்கக்கூடிய இஷ்யூக்கு ஒரு பேர் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் வேர்டை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கீ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன். அந்த கீ பாயிண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அதை ஹைஃபன் போட்டு அதில் ஒரு பேராகிராஃபு கூட கொடுத்துருக்கலாம். அதில் உனக்கு என்ன புரியுதோ ஒரு 2-3 லைன்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஓரளவு கவர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது நம்ம டிஃபால்ட்டாக என்ன பண்ணணும், மெயின் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அதை தான் நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அப்படின்னா என்னென்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு. ஓகே, இது வந்து நமக்கு தெரியாது. இதில் மேம் இப்படி இந்த சிலபஸில் எது இம்பார்ட்டன்ட் டாபிக்னு எனக்கு தெரியும் மேம் அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக நீ என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கோ த்ரூ பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? அப்போது நான் ஏற்கனவே உங்ககிட்ட என்ன சொல்லிட்டேன், டிஎன்பிஎஸ்சி ஏஇ EEE சிலபஸ் வந்து இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை எழுதிட்டுருக்காங்க. நீ ஒன்றும் இல்லை, ஒரு மினிமம் 5 வருஷ கொஷின்ஸை கேதர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு 5 வருஷ கொஷின்ஸு வித் இன்க்ளூடிங் ஆன்சர் கீயோட எடுங்க. அப்போ எடுக்கும் போதே உங்களுக்கு அந்த கொஷின்ஸை பார்க்கும் போதே உங்களுக்கு என்ன ஐடியா கிடச்சிரும்னா, ரிப்பீட்டடாக என்ன டாபிக் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னா சோலார், அந்த ஃபோட்டோ வால்டனிக் செல் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோலாரு, விண்டு, தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்னது பேட்ரின்னு ஒன்று வருமே, இங்கே இருக்குது பாருங்களேன், ஃபியூவல் செல்லு, இங்கே பாருங்கள் பேட்ரிஸு. தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ட் எனர்ஜினா இது எல்லாமே கவர் ஆகும். விண்டு, பவர், டர்பைன் டைப்ஸு, ஸோ இது எல்லாமே கவர் ஆகும். ஓகேங்களா? இது எதுக்காக நான் பர்டிகுலராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன்னா, இப்போ இசிஇ பசங்களுக்கு இந்த பேப்பர் வந்து ரொம்பவே சேலஞ்சாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா EEE பசங்க படிச்சிருக்காங்க, அப்படிலாம் கிடையாதுமா. நல்லா புரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட் இயரில் நம்மளும் படிச்சிருப்போம். ஃபஸ்ட் இயரில் நம்ம என்னது சிவில், மெக்கானிக்கல், பேசிக், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் படிச்சிருப்போம்ல. அதில் இந்த மெக்கானிக்கல் பேப்பரில் இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக இதில் படிக்க போகிறோம். இன்னொன்று இது வந்து பேஸ்ட் ஆன் நாலேஜ். ஓகேவா? நீ எந்த அளவுக்கு ஜென்ரலாக, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இருக்கக்கூடிய டாபிக்ஸை ஜென்ரலாக இன்ட்ரெஸ்டிங்காக புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான பேப்பர் இது. ஓகேவா? ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்கும்போது அந்த கொஷினில் வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய கொஷின்ஸை வச்சு அப்போ இந்த ஏரியா இந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் நம்ம கெஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த ஏரியாவில் அதிக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த ஏரியாவில் இந்த விதமான கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பேப்பர்ஸ் பற்றியான ஐடியாஸ் ஓரளவு உங்களுக்கு தெரியும், படிக்கிறதுனால என்ன மாதிரி பேப்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்புறம் இது ரிலேட்டடாக சோர்ஸ் மெட்டீரியலுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செமஸ்டரில் வந்து இந்த சப்ஜெக்ட் எடுத்திருப்பாங்கல்ல, இந்த செமஸ்டர் நம்ம படிச்சிருப்போம்ல, அதில் புக்ஸ் ஃபுல்லாக தான் இருக்கும். அதில் நமக்கு டாபிக் வைஸாக என்னென்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும் புக்ஸில் ரேண்டமாக நீங்கள் ஏதாவது சோர்ஸ் வச்சுருப்பீங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம யூனிட் 10க்கு பர்டிகுலராக யூனிட் 10க்கு சோர்ஸஸ் மெட்டீரியல் கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? அப்படி வேணும்னாலும் நீங்கள் கெட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுவுமே என்ன அப்படின்னா புக் சோர்ஸ் மெட்டீரியல் தான். ஓகேங்களா? ஸோ அந்த மெட்டீரியல் கெட் பண்ணிவிட்டு தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ரேண்டமாக ரீட் பண்ணுங்கள். உங்களை மனப்பாடலாம் பண்ண சொல்ல, மனப்பாடலாம் பண்ணால் இந்த வருஷத்துக்கு இந்த பேப்பர் முடிக்கவே முடியாது. நான் உங்களை மெமரைஸே பண்ண சொல்லலை. ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா அப்படியே லைன் பை லைனாக ரீட் பண்ணிட்டே வாங்க, அப்போவே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. தென் அதுக்கடுத்து அதில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு A to Z ஒரு 4 days 5 daysக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாரு. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா என்னடா தலையும் புரியல ஒன்றும் புரியல, என்ன கேட்டிருக்காங்க எங்கேருந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்காது. புரியுதம்மா நான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ கொஷின்ஸ் வந்து அதிக கொஷின்ஸ் இதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு. அப்போ நீ என்ன பண்ணணும்னா அதோடு விட்டுறக்கூடாது.
ஸோ கொஷின்ஸை பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீப்ராக்டிஸ்க்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணிங்க தெரியுமா, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்காங்கன்னு. அப்போ அங்கே அந்த இப்போ அதாவது இப்போ சொன்னல விண்டு வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்காங்க அப்படின்னா விண்ட் எனர்ஜியை பற்றி A to Z மறுபடியும் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா, அதை இன்னுமே டீட்டெயில்டாக படித்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த ஆர்டரில் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். திருப்பி சொல்கிற ஒரே ஒரு விஷயமே அதுதான். ஸோ அதனால் இதில் விட்டுறலாம், அடுத்த சப்ஜெக்ட்ஸில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க மேபி இந்த பேப்பரில் உங்களுக்கு கொஷின் ஈஸியாக கூட கேட்டிருக்கலாம். நீ ஜஸ்ட் இந்த பேசிக்ஸை ஒரு கிளான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா, தென் அதுக்கு அடுத்தது நம்ம பசங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்க, ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களும் சரி, இல்லை இந்த 5 EEE பேப்பர்ஸ்க்கு ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் ஒரு வீடியோஸ் கொடுத்துருந்தேன். என்ன மாதிரி வீடியோஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 20 வீடியோஸ் வருமா. ஸோ ஒரு 20 வீடியோஸ் கிட்ட நான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, வெப்சைட்டில் வாட்ச் பண்ணுற மாதிரி வீடியோஸ் கொடுத்துருந்தேன். அதில் நம்ம சைடு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஓவராலாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னால அதே ஸ்ட்ராட்டஜி தான். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் 2 செட் ஆஃப் கொஷின்ஸ் ஆல்ரெடி மேம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அக்டோபரில் நடந்த கொஷின்ஸும் சரி, அதுக்கு முன்னாடி நடந்த ஜானில் நடந்த கொஷின் பேப்பருக்கான பர்டிகுலராக இந்த சப்ஜெக்டில் கேட்கக்கூடிய 20 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் மேம் இதை நீங்கள் அந்த லாஸ்ட் வீக் கொடுத்துட்டு அப்போவே நீங்கள் இதை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களா கொஷின் கேட்கும் போது தான் சரி எதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்காக ரிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஓவரால் வீடியோ போட்டுடலான்ட்டு. அதனால் தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்கம்மா, முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஓகே இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி வீடியோஸும் முடிச்சிருப்பீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் முடிச்சிருப்பீங்க. கரெக்டாக, ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வீடியோஸ் M&Aக்கெலாம் பார்த்தீங்கன்னா 40 வீடியோஸ் கிட்ட இருந்திருக்கும். இது வந்து உங்களுக்கு வீடியோஸ் கம்மியாக தான் இருக்கும். ரீசன் என்னென்னா மேம் வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய இங்கே பாருங்கள், இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸான வீடியோஸ் தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் அதை கிளியராக சொல்லிடுறேன். ஏன்னா ஆக்சுவலாக நான் சொன்னதே நான் தான் உங்களுக்கு சொன்னேன், இது தியரி பேப்பருங்கிறதுனால எனக்கு இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய அத்தனை டாப்பிக்குமே A to Z பக்காவாக கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி பார்த்தா அவங்க இன்னும் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது V2Gயும் G2V, தென் அதுக்கப்புறம் இந்த பேட்ரிஸ், இது மட்டும்தான். ஓகேங்களா, அது உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னும் 2 வீடியோ வரும். 2 வீடியோ மட்டும் பெண்டிங்கு. அது வந்து உங்களுக்கு எப்போ அப்படின்னா 2-3 டேஸில் அனுப்பிச்சிருவாங்க. அதை மட்டும் பெண்டிங் வச்சுட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த டாபிக்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டாக இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எதுக்காக இதை சொல்கிறேன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கெலாம் நான் ரொம்பவே எப்படி சொல்லியிருப்பேன்னா மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். ஆனால் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா மெட்டீரியல்லாம் சும்மா உங்கள் ரெஃபரன்ஸுக்கு தான்ப்பா, ஜஸ்ட்டு டீச்சிங் வீடியோஸை பாருங்கள், பார்த்தோன்னே ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, நம்ம M&A எல்லாமே அப்படி தான் பண்ணியிருப்போம். ஓகேவா, பட் இந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் பர்டிகுலராக சொல்கிறேன். இப்போ மிஷின்ஸுக்கும் நான் மறுபடியும் அப்படி தான் பண்ணுவேன். மிஷின்ஸுக்கு என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு டீச்சிங் வீடியோஸை பாருங்கள், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் ஒரு ஃபேக்கல்ட்டி எடுத்திருப்பாங்க. அதாவது நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஓரியன்டாக கேட்கக்கூடிய கொஷின்ஸை எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, அதுலேயே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா, மிஷின்ஸு. ஓகே, ஸோ டீச்சிங் வீடியோ பேசிக் கான்செப்டை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது கொஷின்ஸ் டிஸ்கஷனை பார்த்துட்டு அப்புறம் டேரெக்டாக நீ எங்கே போயிட வேண்டியதான், ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுப்பேன், அதை சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ உனக்கு அதெல்லாமே ஒர்க் எல்லாமே சேமாக இருக்கும். பவர் சிஸ்டம்க்கும் அப்படி தான் இருக்கும், பவர் எலக்ட்ரானிக்ஸும் அப்படி தான் இருக்கும். ஸோ ப்ரொசீஜர் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஓகேங்களா, பட் இதில் மட்டும் இந்த பேப்பர் மட்டும் ஓகேங்களா, இந்த பேப்பர் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீடியோஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்மியான வீடியோஸ் தான். ரீசன் என்ன அப்படின்னா டாபிக்ஸ் வைஸாக கவர் பண்ணியிருக்கிறதுனால. ஆனால் அது பத்தாது. ஓகேங்களா, ஸோ சிலபஸ் வைஸ் டாபிக் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, தியரி பேப்பருங்கிறதுனால இப்போ இந்த டாபிக் அப்படின்னா இந்த டாப்பிக்கை சுற்றி ஓவராலாக அவங்க கேட்கலாம், எதுலேருந்து வேணாலும் கேட்கலாம். ஓகேவா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோஸை முடிச்சுட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். கரெக்டுங்களா, மெட்டீரியல் ஷேர் பண்ணியிருக்கேன்ல, யூனிட் 10க்கான மெட்டீரியல் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுலேயுமே வந்து என்ன அப்படின்னா கொஷின்ஸும் இருக்கும், தென் அதுக்கு அடுத்தது வந்து அந்த ஷார்ட் நோட்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் நல்லா ரீட் பண்ணுங்கள். ரிப்பீட்டடாக ஒரு வார்த்தை வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் கீ பாயிண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கெலாம் வீடியோஸை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் கொஷின்ஸை போட்டு பாருங்கள். டவுட் இருந்தால் ஃபேக்கல்ட்டி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் சொல்லியிருப்பேன். அந்த 5 சப்ஜெக்டில் 4 பேப்பருக்கு இப்படி தான் நீங்கள் செஞ்சு ஆகணும். ஈவன் என்னோடய ஈஸி பேப்பர்ஸ்க்குமே இப்படி தான் நான் சொல்லுவேன். என் வீடியோஸை பாருங்கள், அதுக்கு அடுத்தது ப்ராக்டிஸ் பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம், ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் போடுற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, பட் ஆனால் இந்த பேப்பருக்கு மட்டும் அப்படி விட்டுறாதீங்கம்மா. ஏன் அப்படின்னா டேட்டாஸ் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன்.
ஓகேங்களா. அவங்களோட தாட் வந்து சிலபஸை தாண்டி கஷ்டமாக எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு அவுட் ஆஃப் போர்ஷன்னா அதுலேருந்து வராது. பட் நான் என்னோடய சிலபஸ் மோஸ்ட்லி நான் கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியல்லேருந்து தான் கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா. அதனால தான் சொல்கிறேன், மெட்டீரியலை படிச்சுக்கோ. ஓகே. ஏன் அப்படின்னா இப்போ இந்த வீக் முடிக்க போகிறீங்க. ஸோ வீடியோஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. 2 வீடியோ மட்டும் பெண்டிங், அதை மட்டும் ஹோல்டில் வைங்க. மேம் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே மேம் முடிச்சிட்டாங்க. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் மெட்டீரியல் நான் கொடுத்துருப்பேன் பார்த்தீங்களா, இந்த புக்குக்கான சாஃப்ட் காப்பி பிடிஎஃப் கொடுத்துருப்பேன்ல, அதை ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணுங்கள். புக்ஸ் இது ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஓகேவா. உங்களை நான் மனப்பாடம் பண்ண சொல்ல, ஜஸ்ட்டு லைன் பை லைனாக தான் ரீட் பண்ண சொல்கிறேன். ஸோ அதனால் ஜஸ்ட்டு ரீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமே உங்களுக்கு கிளியர் கட்டான ஸோ அதை ரீட் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கோ. அதை ரீட் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் மேம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. 2 சப்ஜெக்ட்டுக்கான 2 எக்ஸாமுக்கான கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்களா, அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஓ இதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க, இங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கும் போது அப்போ அந்த டாப்பிக்கே அது பேஸ் பண்ண அந்த டாப்பிக்கு சப் டாபிக் எல்லாமே கவர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ப்பா. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேப்பர் வந்து புரியல, தெரியல, எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, வீடியோஸை மட்டும் கொடுத்தாங்க, வீடியோஸை மட்டும் படித்தேன், வீடியோஸ்லேருந்து ஒன்றுமே வரல அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா தியரி பேப்பர் டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ண முடியாது. இப்போ நம்ம ஈஸியில் லாஸ்ட் இயர் படிச்சிருந்தோம்லப்பா, இமேஜ் ப்ராசஸிங்கு, ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன், அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வேணாலும் கேட்கலாம். அதாவது இங்கே எப்படி ட்ரிபிள்இக்கு இந்த பேப்பரோ நமக்கு ஈஸிக்கு அந்த பேப்பர். ஸோ அப்போ அந்த பேப்பர் உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேங்களா. ஆனால் எல்லாமே புக்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. இன்டெப்த்தாக கேட்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே சப் டாப்பிக்லேருந்து உள்ளே இன்டெப்த்தாக கேட்பாங்க. இல்லை அப்படின்னாலும் ஜஸ்ட்டு பேசிக்ஸாக கேட்பாங்க. ஓகேவா. ஸோ அதனால் டாபிக் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி ஓவராலாக ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த டாபிக் இம்பார்ட்டன்ஸாக கேட்டிருக்காங்களோ அதை வந்து நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதாவது எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி. ஓகே. தென் அதுக்கு அடுத்தது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பேன் அப்படின்னா வீடியோஸு, தென் அதுக்கு அடுத்தது ப்ராக்டிஸ் கொஷின்ஸுன்னு கொடுத்துருப்பேன். பட் ஆனால் இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸுங்கிறது இருக்காது. ஓகேங்களாம்மா, புரியுதுங்களாம்மா. ஏன்னா நான் பர்டிகுலராக இந்த ஏஐக்கு மட்டும் தான் இந்த சப்ஜெக்ட் வச்சுருக்கிறதுனால அதனால் நான் உங்களுக்கு கொஷின் பேங்க் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஓகேங்களா. அதுவுமே செமஸ்டரில் ஒர்க் பண்ணுவாங்கள்ல ஃபேக்கல்டிஸ், அவங்க எடுத்திருப்பாங்கள்ல இந்த பேப்பர். ஸோ அவங்கக்கிட்ட கேட்கலான்னு இருக்கிறேன். ஸோ அவங்க 5 யூனிட் வந்து எடுத்திருப்பாங்கல்ல. ஸோ 5 யூனிட்டோட கொஷின் பேங்கை நம்ம எடுத்துட்டா கூட 2 மார்க்கு 16 மார்க் இருக்கும். 16 மார்க்லாம் அம்மா கொடுத்துருக்குறேன், இதெல்லாம் எதுக்கு மேம் ஏதோ நம்ம செமஸ்டரில் எழுதுகிற மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே நினைக்காத. 16 மார்க்லாம் உள்ளேருந்து தான் கொஷின் கேட்பாங்க. ஓகேவா. ஸோ என்ன கொடுத்துருக்கணும் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. 16 மார்க்னா 16 மார்க்காக உங்களுக்கு கேட்க போகிறதில்ல. அந்த 16 மார்க்கில் ஒரே ஒரு லைன்லேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா. இப்போ 2 மார்க் அப்படின்னா அதோட டெஃபினேஷனை டேரெக்டாக கேட்கலாம், இல்லைனா அதோட ஃபார்முலாஸை டேரெக்டாக கேட்கலாம், இல்லைனா அந்த ஃபார்முலாஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்னன்னு கேட்கலாம். ஓகேவா. ஸோ 16 மார்க்லாம் வந்து அதான் சொல்கிறேன்ல, நம்ம செமஸ்டரில் படித்த 8 மார்க்கு 10 மார்க்கு 16 மார்க்கு தான் உங்களுக்கு இப்போ கேட்குறாங்க. ஓகேங்களா. என்ன நீங்கள் அதை ரொம்ப ஷார்ட் பீரியடில் அதை ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேவா. அதுதான் டிஃப்ரென்ஸே தவிர நம்ம அங்கே படித்தது தான் இங்கே கேட்க போகிறாங்க. அதனால் நான் ஏன் 10 மார்க் படிக்கணும், நான் ஏன் 16 மார்க் படிக்கணும்னு நினைக்காதீங்க. ஓகேவா. ஸோ நம்ம அங்கே புக்கில் இருக்கிறத நம்ம எப்படி படிக்கலாம், புக்ஸை ஃபுல்லாக படிக்கிறதுக்கு இந்த 2 மார்க் 16 மார்க்கே உனக்கு என்னது, அதுவே ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் தான் உனக்கு. அதனால தான் ஒவ்வொரு புக்குக்கு எண்டுலேயுமே உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பேன்னா மோஸ்ட்லி 2 மார்க் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ அது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா. இதையும் தாண்டி இந்த பேப்பரில் டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கேளுங்கம்மா. என்னோடய சைடில் கொஷின் பேங்க் மட்டும் கேட்டிருக்கிறேன் நான். ஸோ மேம் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க காலேஜ் சைடில் ஏதாவது ட்ரை பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அதை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். ஓகேங்களாப்பா. ஏன்னா என்னோடய சைட்லேருந்து இது மட்டும் தான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா இந்த பேப்பர்ஸ்க்கு வந்து சோர்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா கொஷின் பேங்க்குன்னு செப்பரேட்டாக யாருமே ரெடி பண்ணல அந்த மாதிரி. ஸோ அதனால் நம்ம சைட்லேருந்து தான் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுறேன். ஓகேங்களா. ஸோ பர்டிகுலர் இந்த பேப்பர் மட்டும் இந்த மாதிரி இருக்கும். அதர் பேப்பர்ஸ் எல்லாருக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். நான் என்ன சொன்னேன்னா அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பேப்பருக்கு மட்டும் இன்னுமே அடிஷ்னலாக எப்படி கொடுக்கலாம், இன்னுமே எஃபெக்டிவாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருக்கிறேன். ஸோ எனக்கு கைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விடுறேன். ஓகேங்களா. தேங்க்ஸ்மா. தேங்க்யூ ஸோ மச்.